வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற உலக யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கடற்கரையில் காந்தி திடலில் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலாத்துறை சார்பில் யோகா திருவிழா நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி நேற்று மாலை நடைபெற்ற உலக யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா, பிரெஞ்சு தூதர் லிசே தால்பொத்வரி, அரசு செயலர் மணிகண்டன் உட்பட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த யோகா திருவிழாவில் மாணவர்கள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து யோகா பயிற்சி பெற்ற கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டு யோகாவில் உள்ள பல்வேறு கலைகளை செய்து காண்பித்தனர். புதுச்சேரி அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து யுடிசி, எல்டிசி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு கூட்டுறவு துறையில் 40 காலி பணியிடங்களை நிரப்ப அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இப்பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது அதில் 38 இளநிலை ஆய்வாளர் காலி பணியிடங்களை நிரப்ப ஜனவரி 4ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. இந்த காலி பணியிடங்களுக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை எனவும், கூடுதல் விவரங்களை அரசு இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்பு திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் வெளியிட்டார். அதில் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்கள் 3,69,208, பெண் வாக்காளர்கள் 4,15,183 என மொத்தம் 7,84,335 வாக்காளர்களும், காரைக்காலில் ஆண் வாக்காளர்கள் 76,932, பெண் வாக்காளர்கள் 89,258 என மொத்தம் 1,66,214 வாக்காளர்களும், மாகே பகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 14,357, பெண் வாக்காளர்கள் 16,653 என மொத்தம் 31,010 வாக்காளர்களும், ஏனாம் பகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 19,012, பெண் வாக்காளர்கள் 20,243 என மொத்தம் 39,355 வாக்காளர்களும் உள்ளனர். 5/1/2024 தேதியின்படி 3ஆம் பாலினத்தார் 148 பேரோடு மாநிலத்தில் 10,20,914 பேர் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் https://voter.eci.gov.in மற்றும் voter helpline மொபைல் ஆப் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பரிசு தொகை பெறாத உறுப்பினர்கள் வங்கிக் கணக்கை சரி செய்து சலுகையினை பெறலாம் என அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தில் கடந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை உறுப்பினராக பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கு புதுச்சேரி அரசு அறிவித்த தீபாவளி பரிசு தொகை தலா 1000 ரூபாய் வீதம் நவம்பர் மாதம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. சில வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடன் இணைக்கப்பட்டதால் அந்த வங்கிகளில் IFSC எண் மாற்றப்பட்டுள்ளது. எனவே அந்த வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் உறுப்பினர்கள், இந்த தீபாவளி பரிசு தொகை கிடைக்க பெறாத உறுப்பினர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் புதுச்சேரி சுய்பிரேன் வீதியில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கத்தினை நேரில் அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருகே மாமூல் கேட்டு தனியார் கம்பெனி உரிமையாளரை வெடிகுண்டு எடுத்து மிரட்டும் பொழுது வெடிகுண்டு தவறி விழுந்ததில் 2 ரவுடிகள் படுகாயம் அடைந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ராமநாதபுரம் பிள்ளையார்குப்பம் சாலையில் வெங்கடேசன் என்பவர் பாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அவரிடம் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த ரவுடியான சுமன் மாமூல் கேட்டு தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அந்த கம்பெனிக்கு சென்ற சுமன் மற்றும் அவரது நண்பர் இருவரும் கம்பெனி உரிமையாளர் வெங்கடேசனிடம் மாமூல் கேட்டு தகராறு செய்துள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த சுமன் அவர் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை எடுத்து வெடிக்க முயற்சிக்கும் பொழுது தவறுதலாக சுமன் மீதே விழுந்தது.
வெடிகுண்டு வெடித்ததில் ரவுடி சுமனுக்கும் உரிமையாளர் வெங்கடேசனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. படுகாயம் அடைந்த ரவுடி சுமனும் அவரது நண்பரும் அவர்கள் ஓட்டி வந்த பைக்கிலேயே தப்பிச் சென்றனர். காலில் படுகாயம் அடைந்த கம்பெனி உரிமையாளர் வெங்கடேசனை ஊழியர்கள் காரில் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அருகே காவல்துறையினர் முன்னிலையில் நாட்டு வெடிகுண்டை வீசி வெடிக்க வைத்து மாஸ் காட்டிய அரசு கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான பெரிய கோட்டக்குப்பம் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்தவர் மணிவண்ணன் மகன் மூசா. இவர் திண்டிவனத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சம்பவத்தன்று மூசா அவர் வசித்து வரும் பகுதியில் அந்த வழியாக காவல்துறையினர் ரோந்து வந்தபொழுது அவர்கள் முன்னிலையில் கூழாங்கற்கள் மற்றும் வெடிமருந்தை நூலால் சுற்றி நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அவர்கள் முன்னிலையில் வெடிக்க வைத்து காவல்துறையினரையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தியுள்ளார். மேலும் மூசா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் காவல்துறையினர் முன்னிலையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் குறித்து வீடியோவையும் வெளியிட்டு மாஸ் காட்டியுள்ளார். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க விழுப்புரம் சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு பரிந்துரை செய்தனர். இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டுள்ள மூசாவை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஹேக் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தானம் ஆகியவற்றின் முகநூல் பக்கங்கள் கடந்த 2 நாட்களாக ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த முகநூல் பக்கங்களை இயக்க முடியாத சூழல் இருந்து வந்துள்ளது. இந்த தகவலை அறிந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையினரை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். இதேபோன்று திருநள்ளாறு கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு புகாரை அளித்துள்ளார். புகாரை ஏற்றுக்கொண்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் முகநூல் பக்கங்களை ஹேக் செய்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அந்த முகநூல் பக்கங்களை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதால் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் முடக்கப்பட்ட முகநூல் பக்கங்கள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பை அமல்படுத்த கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த 2000க்கும் மேற்பட்டோர் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலை காரணம் காட்டி பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்நிலையில் பணி வழங்க கோரி முதல்வர் அறிவித்து 9 மாத காலம் ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்து ஜனவரி 4ஆம் தேதி 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் பணி வழங்க கோரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளும் 2024-25ஆம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற உள்ளன. எனவே மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கல்வியாண்டை இனி துவங்க உள்ளன. இதனையொட்டி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பொது கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மார்ச் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வு முடிந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் இயக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 1/5/2024 முதல் 2/6/2024 வரை விடுமுறை அளிக்கப்படும் என்றும் ஜூன் 3ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் புதுச்சேரி உள்ளாட்சித்துறையில் நகர வாழ்வாதார மையத்தில் பணியாற்றி வந்த 300 தற்காலிக ஊழியர்களை புதுச்சேரி அரசு புத்தாண்டு பரிசாக பணியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு 3 தொகுதிகளை சேர்ந்தவர்களை கொண்டு 300 பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் 3 தொகுதி மீது மட்டும் முதலமைச்சர் தனி பாசம் காட்டுவது கண்டனத்திற்கு உரிய செயல் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு என்ற ரீதியில் வேலைவாய்ப்புகளை 3 தொகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்குவது கருணையற்ற செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே உள்ளாட்சித்துறை அறிவித்த தற்காலிக பணியாளர்கள் 300 பேர் நீக்கம் உத்தரவை உடனடியாக அரசு ரத்து செய்ய வேண்டும். தொகுதிக்கு 10 பேர் என 30 தொகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பினை பகிர்ந்தளிக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜசேகர் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியினை துவக்கி வைத்தார். மேலும் உதவி ஆய்வாளர் ராஜசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்றும் போதையினை ஒழிக்க அறவே அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கடந்த மாதம் கழிவுநீர் தொட்டியில் சிறுவன் விழுந்த விவகாரத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அத்துமீறி நடந்ததாக திமுக அமைப்பாளர் சிவா தூண்டுதலின் பேரில் சம்பவம் நடந்த 10 நாட்கள் கழித்து திமுகவினர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை கண்டித்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பில்லுக்கடை சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக வந்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து காவல் நிலைய ஆய்வாளரை சந்தித்து திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், புதுச்சேரியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுகவினர் சட்ட விரோத செயல்களை அமல்படுத்தி வரும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது பொய் புகார் அளித்து அதிமுகவின் வளர்ச்சியினை தடுக்க நினைக்கும் திமுகவின் திட்டம் நிறைவேறாது என்றும் பொய் புகார் அளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி மற்றும் திமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து தரப்படும் பொங்கலுக்கான ரொக்க பரிசு 1000 வழங்கும் திட்டத்தில் முதல் முறையாக முதல்வர் ஸ்டாலின் மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறார். பொங்கல் பரிசாக பச்சரிசி, கரும்பு, வெல்லம் உட்பட பொங்கலுக்கு தேவையான தொகுப்புகள் வழங்கப்படும் என்று அண்மையில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ரொக்கமாக பணம் வழங்குவது குறித்து எந்த அறிவிப்பும் அரசின் சார்பில் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இது பற்றி ஊடகங்களில் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் பொங்கல் பரிசு தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று கூறியிருந்தார். இதனிடையே சென்னை வெள்ளம், தென் மாவட்ட வெள்ளங்களுக்கு அடுத்தடுத்து 6000 ரூபாய் அரசு வழங்கிய நிலையில் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி எழுந்தது. இதனிடையே நிதி நெருக்கடிக்கு நடுவில் இது பற்றி ஆலோசனையும் அரசு சார்பில் நடைபெற்றது. இந்நிலையில் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக தருவது என அரசு முடிவெடுத்துள்ளது. மர்ம தேசமான வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் தற்பொழுது நிகழ்ச்சிகளில் தனது மகளை அழைத்துச் செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ள நிலையில் அதன் பின்னணியில் உள்ள முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகொரியா சீனாவை போல் மர்ம தேசமாக இருக்கும் சிறிய நாடு. மொத்தம் 2,6,00,000 மக்கள் தொகையுடன் இருக்கும் இந்த நாட்டின் அதிபராக கிம் ஜாங் உன் இருக்கிறார். குழந்தை போன்ற முகம், கருப்பு நிற கோட் சூட்டுடன் போட்டோ வீடியோக்களில் காணப்படும் கிம் ஜாங் உன் உண்மையில் அப்படிப்பட்ட குணம் கொண்டவரா என்றால் அதுதான் இல்லை. உலகின் மிகப்பெரிய வல்லரசாக அறியப்படும் அமெரிக்காவை எதிர்க்க பல நாடுகள் அஞ்சும் நிலையில் அதனை தொடர்ந்து செய்து வருபவர்தான் கிம் ஜாங் உன். அமெரிக்காவை அச்சுறுத்தும் வகையில் ஏவுகணை சோதனைகளை அடிக்கடி அவர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் அணு ஆயுதங்களை அவர் அதிக அளவில் வைத்துள்ளார். அது மட்டுமன்றி அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்படும் நாடுகளை வடகொரியா கடுமையாக எதிர்த்து வருகின்றது. ஏற்கனவே தென்கொரியாவுடன் மோதற்போக்கு இருக்கும் நிலையில் அந்த நாடு அமெரிக்காவுடன் சேர்ந்து ராணுவ கூட்டு பயிற்சி மேற்கொண்டது.
இதனை விரும்பாத வடகொரியா இன்று திடீரென்று தென்கொரியா மீது தாக்குதல் நடத்தியது. அங்கு போர் மூடும் சூழல் நிலவி வருகிறது. இதுதான் கிம் ஜாங் உன்னின் இன்னொரு முகமாகும். ஆஸ்திரேலியா அணிக்கு கடைசி டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி வெறும் 9 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்த சம்பவம் ரசிகர்களிடையே கேலி செய்யப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி சிட்டி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி ரிஸ்வான் மற்றும் ஆமிர் ஜமால் ஆகியோரின் அபார ஆட்டத்தால் 313 ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆகியது. ஆஸ்திரேலியா அணி தரப்பில் பேட் கமின்ஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.